இன்றைக்கி நம்ம கிளாஸ் 9 ஃபிசிக்ஸில் சாப்டர் 10 ஒர்க் அண்ட் எனர்ஜி வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒர்க்னா என்ன, எனர்ஜினா என்ன, அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். எக்ஸாம்பிள் 10.1, 10.2, அதுக்கப்புறம் பேஜ் நம்பர் 116 உள்ள கொஷின்ஸும் நம்ம வந்து, அதாவது இன்சைடு இந்த சாப்டரில் உள்ள கொஷின்ஸ் வந்து பார்த்துருப்போம். அந்த பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த வீடியோ வந்து பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம கைனெட்டிக் எனர்ஜி வந்து பார்க்கலாம். கைனெட்டிக் எனர்ஜி ஒரு மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கிற அந்த எனர்ஜி தான் கைனெட்டிக் எனர்ஜி. எ மூவிங் ஆப்ஜெக்ட் கேன் டூ ஒர்க். அதாவது கைனெட்டிக் எனர்ஜி பொசஸ்டு பை அன் ஆப்ஜெக்ட் இன் மோஷன். ஒரு ஆப்ஜெக்ட் மோஷன்ல இருக்கும்போது அதுகிட்ட உள்ள எனர்ஜி தான் கைனெட்டிக் எனர்ஜி. அதுக்கு என்ன டெஃபினிஷன்னா, ஆப்ஜெக்ட்ஸ் இன் மோஷன் பொசஸஸ் எனர்ஜி, வி கால் திஸ் எனர்ஜி இஸ் கைனெட்டிக் எனர்ஜி. இதுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்குறாங்க. மூவிங் புல்லட், ப்ளோயிங் விண்ட், எ ரொட்டேட்டிங் வீல், ஸ்பீடிங் ஸ்டோன். இது எல்லாமே மூவ் ஆகும்போதே ஒரு சில ஒர்க்கை வந்து செய்யுது. இதுக்கு அனதர் எக்ஸாம்பிள்ஸும் பார்க்கலாம். ஃபாலிங் கோகனட், ஸ்பீடிங் கார், ரோலிங் ஸ்டோன், ஃப்ளையிங் ஏர்கிராஃப்ட், ஃப்ளோயிங் வாட்டர், blowing wind, running athlete. Kinetic energy is the energy possessed by an object due to its motion. The kinetic energy of an object increases with its speed. Kinetic energy is depend only object motion. அதாவது ஒரு மூவ் ஆகிட்டு இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட்ல வந்து இருக்கிற அந்த எனர்ஜி தான் வந்து கைனெட்டிக் எனர்ஜி. இப்போ நம்ம வந்து கைனெட்டிக் எனர்ஜியில் உள்ள அந்த டெரிவேஷன் வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம கைனெட்டிக் எனர்ஜியில் உள்ள டெரிவேஷன் வந்து பார்க்கலாம். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இது ஒரு ஆப்ஜெக்ட், இதை நம்ம வந்து யூன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்குறோம். இது ஒரு ஆப்ஜெக்ட்டு. ஸோ இந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அது வந்து எஃப். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து அந்த ஆப்ஜெக்ட் மேலே நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸை கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி என்ன ஆகும், கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். ஸோ இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து நம்ம ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுதா, அப்போ இது வந்து வின்னு ஆகும். ஸோ இதுதான் வந்து என்னது, விங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, யூ வந்து இனிஷியல் வெலாசிட்டி. நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ வி இது வந்து ஃபைனல் வெலாசிட்டி. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அதாவது ஒரு ஒர்க்கை வந்து கொடுத்துருக்கேன். அப்போ அந்த ஒர்க் டன் ஆகுறதுனால அந்த வெலாசிட்டி யூ வந்து வி, அதாவது யூல இருந்து விக்கு வந்து சேஞ்ச் ஆகுது. யூங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, விங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி, எஃப்ங்கிறது அப்ளைடு ஃபோர்ஸ், நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ். அடுத்தது டபிள்யூ, டபிள்யூ வந்து ஒர்க் டன். நெக்ஸ்ட் எஸ்ங்கிறது டிஸ்டன்ஸ், எஸ்ங்கிறது டிஸ்டன்ஸ் மூவ் பை த ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து மூவ் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து டிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் ஏங்கிறது ஆக்சிலரேஷன், acceleration of the object. இப்ப வர்க்கோட ஃபார்முலா என்ன, force into displacement. நம்ம லாஸ்ட் வீடியோலயே வந்து பார்த்திருப்போம். இதை நம்ம வந்து ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இப்ப நியூட்டனோட அந்த 3 லாஸ் நம்ம வந்து லாஸ்ட் சாப்டர்ஸ்ல நம்ம வந்து பார்த்திருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து v ஈக்குவல் டு u பிளஸ் ஏடி, s ஈக்குவல் டு ut பிளஸ் 1/2 at ஸ்கொயர், v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. இப்போ இதுல இருந்து நம்ம நியூட்டனோட செகண்ட் லா வந்து நம்ம, அதாவது தேர்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஃபோர்ஸ் ஈக்குவல் டு, நம்ம வந்து லாஸ்ட் சாப்டர்ஸ்ல நம்ம வந்து படிச்சிருப்போம். ஃபோர்ஸ்க்கு வந்து என்ன படிச்சிருப்போம்னா மாஸ் இன்டு ஆக்சிலரேஷன் நம்ம வந்து படிச்சிருப்போம். இப்ப நம்ம வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இதை தான் நம்ம வந்து இது பண்றதுனால இதுக்கு வந்து நம்ம தேர்ட் ஈக்குவேஷன்,
நியூட்டனோட தேர்ட் ஈக்குவேஷன் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அப்ப v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் ஈக்குவல் டு 2as. இப்ப இந்த 2as இந்த சைடு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர். இப்ப s டிஸ்டன்ஸ் தான் இது பண்றதுனால s ஈக்குவல் டு v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் பை 2a. இந்த s மட்டும் இந்த சைடு எடுத்துட்டு இந்த 2a நம்ம வந்து இங்க எடுத்துடலாம். இப்ப இந்த வேல்யூஸ் வந்து substitute this value of force and distance, அதாவது s in equation 1ல வந்து நம்ம substitute பண்ணணும். இப்ப work done equal to என்னது force into distance. so force நம்ம என்னது லாஸ்ட் இதுல நம்ம என்ன படிச்சிருக்கோம், mass into acceleration. so m into a நம்ம எழுதிக்கலாம். டிஸ்டன்ஸ்க்கு வந்து v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் பை 2a. டிஸ்டன்ஸோட இது என்னது, s ஓட வேல்யூ வந்து v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர் 2a. இதுல வந்து a வந்து கேன்சல். அப்ப work done equal to 1/2. இந்த 2 வந்து நம்ம இந்த சைடு எடுத்துடலாம். so 1/2 இங்க வந்து உள்ள m v ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர். so ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உள்ள ஒர்க் டன் தான் இது. இப்ப ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்றோம். so அந்த ஃபோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உள்ள ஒர்க் டன் தான் இது. if the object is stationary at initially வந்து என்ன இருக்கும், u equal to 0, w equal to 1/2 mv square. இதுல வந்து w equal to 1/2 mv square. இதுல வந்து wங்கிறது வந்து கைனடிக். இந்த கைனடிக் எனர்ஜியை நம்ம வந்து எப்படி எழுதலாம்னா ek இப்படி வந்து எழுதிக்கலாம். சோ இதுல உள்ள வர்க் தான் வந்து இதுல உள்ள அந்த வர்க் தான் வந்து கைனடிக் எனர்ஜி. சோ இதோட டெரிவேஷன் என்னது, இந்த கைனடிக் எனர்ஜியை நம்ம வந்து என்னன்னு எழுதுவோம், ek இப்படி வந்து எழுதுவோம். சோ ek அதாவது கைனடிக் எனர்ஜி 1/2 mv ஸ்கொயர். ஆப்ஜெக்ட் இன் மோஷன் possess எனர்ஜி we call kinetic எனர்ஜி. இப்ப இந்த கைனடிக் எனர்ஜினா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கைனடிக் எனர்ஜில இந்த ஆப்ஜெக்ட்க்கு வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும்போது அந்த இனிஷியல் வெலாசிட்டி வந்து ஃபைனல் வெலாசிட்டியா மாறுது. சோ அந்த டெரிவேஷன்ஸ் தான் இது. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 118 ஒர்க் அண்ட் எனர்ஜில உள்ள அந்த எக்ஸாம்பிள் 10.3 வந்து பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம 10.1 10.2ல நம்ம வந்து பார்த்தாச்சு. சோ லாஸ்ட் வீடியோல வந்து பாருங்க. An object of mass 15 kg is moving with a uniform velocity of 4 meter per second. What is the kinetic energy possessed by the object? இதுல வந்து mass என்ன கொடுத்திருக்காங்க, 15 kg. velocity வந்து 4 meter per second. ஓகே, இதுல வந்து kinetic energy தான் கேக்குறாங்க. சோ kinetic energy நம்ம எப்படி எழுதுவோம், ek அப்படின்னு எழுதுவோம். கைனடிக் எனர்ஜியோட டெரிவேஷன் என்ன, 1/2 mv ஸ்கொயர். 1/2 m எவ்வளோ 15, v எவ்வளோ 4. ஸோ இது v ஸ்கொயருங்கிறதுனால 4 into 4. இதில் உள்ளதை கேன்சல் பண்ணுவோம். 15 2s are 30, 30 into 4 120. 120 ஒர்க்கோட இது என்ன, யூனிட் என்ன, ஜூல்ஸ். ஸோ 120 ஜூல்ஸ். Next, example 10.4. What is the work to be done? Increase the velocity of your car from 30 km per hour to 60 km per hour if the mass of the car is 1500 kg. So, car oda mass enna 1500 kg. U இது வந்து initial velocity, இது வந்து final velocity. U என்னப்பா 30 km per hour. Final velocity na 60 km per hour. So hour kilometer per hour வந்து நம்ம
மீட்டர் பெர் செகண்டாக வந்து மாற்றிக்கலாமா? ஸோ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர், 1 ஹவர் ஈக்குவல் டு 60 மினிட். அதை நம்ம செகண்ட்ஸாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ 60 into 60 3600 செகண்ட்ஸ். ஸோ thousand by the 5 by 8. அப்போ ஃபஸ்ட்டு இனிஷியல் வெலாசிட்டி இதை வந்து மாற்றிக்கலாம். இனிஷியல் வெலாசிட்டி எவ்வளோ? 30 கிலோமீட்டர் பெர் ஹவர். இதை வந்து மீட்டர் பெர் செகண்டாக நம்ம வந்து மாற்றணும். ஸோ 30 into 5 by 18 மீட்டர் பெர் செகண்ட். இப்போ இதையும் கேன்சல் பண்ணலாம். ஸோ 2 9s are 18, இது 3 டேபிளில் போகும். ஸோ 3 5 5 5s are 25, 25 by 3 மீட்டர் பெர் செகண்ட். இதுதான் u, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி. நெக்ஸ்ட்டு ஃபைனல் வெலாசிட்டி. ஃபைனல் வெலாசிட்டி வந்து 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ 60 into 5 by 18 மீட்டர் பெர் செகண்ட். இது வந்து 6 டேபிளில் போகுமா? 6 3s are 18, 10. ஸோ 50 by 3 மீட்டர் பெர் செகண்ட். ஓகே, இப்போ ஒர்க் டன் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் கைனட்டிக் எனர்ஜி. இப்போ இதில் உள்ள நம்ம வந்து வாட் இஸ் த ஒர்க் டன் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ ஃபைண்ட் இனிஷியல் velocity and அதாவது இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி and ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி. இப்போ இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி வந்து பார்க்கலாம். இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜியோடது என்ன? நம்ம வந்து கைனெட்டிக் எனர்ஜி ஆல்ரெடி 1/2 mv² நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஸோ இனிஷியல்ங்கிறதுனால 1/2 mu². அப்போ 1/2 m எவ்வளோ? மாஸ் எவ்வளோ? 1500. ஸோ 1500 into u எவ்வளோ? 25/3. இங்கே வந்து u²ங்கிறதுனால 25/3 into 25/3. இப்போ இதுவும் கேன்சல் பண்ணிக்கலாம். 2 sums are 14, 5 750. ஸோ 750 25 into 25 வந்து 625. 3 into 3 9. இப்போ இதையும் நம்ம கேன்சல் பண்ணலாம். 3 டேபிளில் 3 2s are 6, 3 5s are 15. So 250 into 6 25. 250 into 625. இங்கே பார்க்கலாமா? 625. 5 5s are 25, 5 2s are 10, 12, 6 5s are 30, 31, 5 2s are 10. So 4 5 6 2s are 12, 5 2 6 5 1. இதில் வந்து ஒரு 0 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி. இது வந்து 1/2 mv². ஸோ 1/2 m வந்து 1500, மாஸ் வந்து 1500, v வந்து 50/3. ஸோ v²ங்கிறதுனால 50/3 into 50/3. இதுவும் கேன்சல் பண்ணால் 750. ஸோ 50 into 50 750 into 50 into 50 2500. 3 3s are 9. ஸோ இதையும் 3 டேபிளில் இது பண்ணோன்னா
ஸோ 25 into 25. 25 into 25 என்ன 625. இதில் ஒரு 0 இருக்குது, இதில் 3 0, இதில் 2 zeros இருக்குது. ஸோ 3 zeros by 3ன்னு போட்டுக்கலாம். இப்போ work done equal to change in kinetic energy. Work done equal to change in kinetic energy. So final kinetic energy minus final kinetic energy, அதாவது இதையும் நம்ம வந்து மைனஸ் பண்ணணும். இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. ஸோ ஃபைனல் கைனடிக் எனர்ஜி என்ன 625,000 மைனஸ் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி வந்து 156,250 by 3. ஸோ இதை நம்ம வந்து மைனஸ் பண்ணலாம். 5260 10 9 5 7 14 6 8 11 5 6 4. அப்போ இதே மைனஸ் பண்ணும்போது 468,750 by 3. இதை நம்ம வந்து டிவைட் பண்ணணும். 468,750. 3 5s are 15, 1 3 6s are 18, 7 3 2s are 6, 1 3 5s are 15, அப்புறம் இந்த 0. ஸோ 156,250 joules. So example 10.3 10.4. அதாவது work done increase the velocity of the car. இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி, இது ஃபைனல் வெலாசிட்டி. மாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து கண்டுபிடிக்கிறோம். இனிஷியல், இது ஃபைனலு. ஸோ இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜி, ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி. இப்போ ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி மைனஸ் இனிஷியல் கைனெட்டிக் எனர்ஜியை நம்ம இது பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 118. இதில் உள்ள இன்சைடு, அதாவது புக்கில் உள்ள கொஷின்ஸ் வந்து பார்க்கலாம். வாட் இஸ் த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட்? கைனெட்டிக் எனர்ஜியோட அந்த டெஃபினிஷன் வந்து கேட்குறாங்க. கைனெட்டிக் எனர்ஜி இஸ் த எனர்ஜி பொசஸ்டு பை அன் ஆப்ஜெக்ட் டியூ டு இட்ஸ் மோஷன். நெக்ஸ்ட், ரைட் அன் எக்ஸ்பிரஷன் ஃபார் த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ கைனெட்டிக் எனர்ஜியோட எக்ஸ்பிரஷன் வந்து 1/2 mv ஸ்கொயர். இங்கே mங்கிறது மாஸ் ஆஃப் தி ஆப்ஜெக்ட், மாஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். vங்கிறது வெலாசிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட், தேர்ட் கொஸ்டின். த கைனெட்டிக் எனர்ஜி ஆஃப் an object of mass m moving with a velocity 5 meter per second is 25 joules. What will be its kinetic energy when its velocity double ஆகும்போது என்னன்னு கேட்குறாங்க, velocity triple ஆகும்போது என்னன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ மாஸ் வந்து என்ன, மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் தான் வந்து கண்டுபிடிக்கணுமா? ஓகே, மாஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு m. வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. ஓகே, 5 மீட்டர் பெர் செகண்டு. ஸோ வெலாசிட்டி ஆஃப் த ஆப்ஜெக்ட் v equal to 5 மீட்டர் பெர் செகண்ட். நெக்ஸ்ட்டு கைனெட்டிக் எனர்ஜி, இது வந்து 25 ஜூலுங்கிறது வந்து கைனெட்டிக் எனர்ஜி. கைனெட்டிக் எனர்ஜி 25 ஜூல்ஸ். ஸோ கைனெட்டிக் எனர்ஜியோட இது என்னது, 1/2 mv ஸ்கொயர். 1/2 mv ஸ்கொயர். ஸோ கைனெட்டிக் எனர்ஜி இங்கே என்ன, 25. ஸோ 1/2 m தான் நம்ம கண்டுபிடிக்கணுமா? ஸோ m இன்ட்டு v எவ்வளோ, 5. v ஸ்கொயருங்கிறதுனால 5 × 5.
1/2 into m. 5 5s are 25. ஸோ இது எப்படி பண்ணுறோம், 25 2 into 25 by 20. இந்த 25 இங்கே எடுத்துகிட்டு வந்துடுறோம், m இங்கே இருக்குது. ஸோ m equal to 2 into 25 by 25. 25 25 cancel. ஸோ m equal to mass எவ்வளோ, 2 kg. ஓகே, இப்போ என்ன கேட்குறாங்க, கைனடிக் எனர்ஜி வந்து டபுள் ஆனால் என்ன, ட்ரிபிள் ஆனால் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வி நீட் டு ஃபைண்ட் கைனடிக் எனர்ஜி double and triple. இப்போ velocity is double. டபுள்னா என்ன, ட்ரிபிள்னா என்னன்னு பார்த்துடலாம். இப்போ கைனடிக் எனர்ஜியோட ஃபார்முலா என்ன, 1/2 mv². ஆனால் இங்கே வந்து டபுள்ங்கிறதுனால நம்ம 2v² எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். அங்கே 3v² எடுக்க போகிறோம். ஸோ 1/2 மாஸ் எவ்வளோ, 2 into 2 2 into v எவ்வளோ, 5 ஸ்கொயர். ஸோ இங்கே 2 2 கேன்சலு. 1 into 2 into 5 10 ஸ்கொயர். அப்போ 10 ஸ்கொயருங்கிறதுனால 100. நெக்ஸ்ட்டு வெலாசிட்டி இஸ் ட்ரிபிள். 1/2 m into 3v². இங்கே ட்ரிபிள்ங்கிறதுனால நம்ம 3 போட்டுக்கிறோம். 1/2 மாஸ் எவ்வளோ, 2 into 3 into v வந்து 5. அப்போ இதுவும் கேன்சல். 1 5 3s are 15. அப்போ வெலாசிட்டி வந்து ட்ரிபிள் பண்ணும்போது 225.